தென்னாட்டு சபரிமலை என்று அழைக்கப்படும் ராமநாதபுரம் வல்லபை ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜை விழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. ஏராளமான பக்தர்கள் சரண கோஷமிட்டு பக்தி பரவசத்துடன் நடனமாடி வருகின்றனர். விவரங்களை செய்தியாளர் பூபேஷ் வழங்க கேட்கலாம். பூபேஷ், வணக்கம். இந்த நிகழ்வு தொடர்பான முழு விவரம். வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் ரெகுநாதபுரம் பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ வல்லபை ஐயப்பன் ஆலயம். தென்னாட்டு சபரிமலை என்று அழைக்கக்கூடிய இந்த ஆலயத்திற்கு ராமநாதபுரம் மாவட்டம் மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஐயப்ப பக்தர்கள் வருடந்தோறும் கார்த்திகை 1ஆம் தேதி என்று மாலையிட்டு தங்களுடைய விரதத்தை துவக்குவது வாடிக்கையா இருந்து வருது. இங்க இருக்கக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் மாலையிடும் போது உறுதிமொழி ஏற்பதும் கூட இந்த கோயிலின் சிறப்பாக இருக்கிறது. குறிப்பாக புகையிலை உள்ளிட்ட போதை வஸ்துகளை பயன்படுத்த மாட்டோம், மலைக்கு பிளாஸ்டிக்கை எடுத்து செல்ல மாட்டோம் போன்ற உறுதிமொழியோடு துவங்கக்கூடிய இவர்களுடைய விரதமானது 40வது நாள் மண்டல பூஜையை முன்னிட்டு இன்று அந்த வல்லபை ஆலயத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ ரெகுநாதபுரம் முத்துமாரியம்மன் ஆலயத்திலிருந்து பேட்டை துள்ளலாக நூற்றுக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் பேட்டை துள்ளி நடனமாடி அங்கிருந்து பாத யாத்திரையாக தற்போது கோவிலுக்கு அருகாமையில் உள்ள குளத்தில் ஐயப்பனுக்கு ஆராட்டு விழாவில் பக்தி பரவசத்தோடு கலந்து கொண்டனர். தொடர்ச்சியாக நடைபெறும் இந்த விழாவில் ராமநாதபுரம் மாவட்டம் மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் ஏராளமான பக்தர்கள் இந்த பகுதிக்கு ஐயப்பனை தரிசனம் செய்வது வாடிக்கையாக இருந்து வரக்கூடிய சூழல்ல இன்று மண்டல பூஜை சிறப்பு நிகழ்வாக காலை துவங்கி பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது.